வணக்கம். சேகர் பாபுவின் பண்ணை வீட்டில் ரகசிய அறையில் தங்க நகைகள், போலீஸ் குவிப்பு, விசாரணை தீவிரம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்து அறநிலைத்துறை அமைச்சராக திமுகவின் ஆட்சியில் செயல்பட்ட சேகர் பாபு அவர்கள் பல்வேறு குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் திமுகவின் ஆட்சியில் செய்துள்ளார் என்பதை தாவேகாவின் ஆட்சியில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். மேலும் பழமையான தங்க நகைகள் உருக்கி அதில் ஒட்டுமொத்தமான முறைகேடு செய்ததாக கடந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் எல்லா துறைகளுக்கும் கிட்டத்தட்ட 36 துறைகள் இருக்கிறது. அதில் கவனமாகவும் கிட்டத்தட்ட சென்டிமெண்டான துறைகளில் ஒன்றுதான் இந்து அறநிலைத்துறை. இதில் சேகர் பாபு அவர்கள் பக்தர்களின் காணிக்கை, நகைகள், பணம் போன்றவைகளில் பல குளறுபடிகள் திமுகவின் ஆட்சியில் நடைபெற்றுள்ளதாக ஆதாரபூர்வமாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. சேகர் பாபு அவர்கள் பரம்பரை திமுக காரர் ஒன்றும் கிடையாது. அதிமுகவில் இருந்து திமுகவிற்கு வந்தவர்தான். அமைச்சராக தற்பொழுது திமுகவில் அவர் உள்ளே புகுந்து மு.க.ஸ்டாலின் அவர்களது கோபாலபுர குடும்பத்தின் உறுப்பினர்களின் நெருக்கமாக மாறி மு.க.ஸ்டாலின் அவர்களது மருமகன் சபரீசன் அவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கணக்கில் வராத பல கோடிகளையும் அதில் ரியல் எஸ்டேட்டில் போட்டு கோவில் நிலங்களில், தரிசு நிலங்களில், பட்டா இல்லாத ஒட்டுமொத்தமான புறம்போக்கு இடங்களை பட்டா போட்டு அதில் மாற்றி அதன் மூலம் பல கோடிகளை சேகர் பாபு அவர்கள் சேகரித்துள்ளார் பணமாக. மேலும் நகைகள், இவற்றை உடனடியாக விற்பது கடினம். அதை உருக்கி சேகர் பாபு அவர்களது பண்ணை வீடுகளில் ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளோ அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகளோ உடனடியாக சோதனைகளை நடத்த வேண்டும் என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சகத்திற்கு பல புகார்களும் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட 150 புகார்கள் வந்துள்ளது கடந்த அறநிலைத்துறை அமைச்சர் மீது என்பதை ஆதாரத்துடன் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார். இதனால் கூண்டோடு இதில் ஒருவர் மட்டும் சம்பந்தப்படவில்லை. திமுகவில் இருந்த 36 கேபினெட் மாஜி அமைச்சர்களும் இதில் தொடர்பில் இருக்கிறது. அதிலும் சபரீசன் அவர்கள், உதயநிதியின் ஒட்டுமொத்தமான இதில் சிக்கியிருக்கக்கூடிய நபர்களும் அவரது உறவினர்கள், நண்பர்களின் உறவினர்கள் என்று இதில் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கே இருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஊர் பணத்தை மோசடி செய்தால் பரவாயில்லை, கோவில் பணங்களிலேயே மோசடி செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விகளும் சமுதாயத்தில் பேசப்படுகிறது. ஒரு முறை தோல்வியடைந்ததற்கு இவர்கள் கவலைப்படவில்லை. சரியான நபர்கள் ஆளுமைக்கு வந்துவிட்டார்கள், எங்கே நாம் செய்த தவறுகள் அனைத்தும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சம்தான் இவர்களை நிலைகுலைய வைத்துவிட்டது. திமுகவை பொறுத்தளவிற்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். அதிலும் தவறு செய்ததற்கு அடையாளமே இல்லாமல் செய்யக்கூடியவர்கள் தான் திமுகவினர்கள். அது கலைஞரோடு முடிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ பல தகவல்களையும் பல்வேறு ஆதாரங்களையும் விட்டுவிட்டு முறைகேடுகளை செய்துள்ளனர். அதில் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் பல முறைகேடுகளிலும் செயல்பட்டுள்ளார். அவர் மீது மட்டுமே புகார்கள் 150 என்றால் மற்ற மாஜி அமைச்சர்கள் மீது எத்தனை இருக்கும்? சரி, ஒவ்வொன்றாக நாம் வருவோம். சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக செயல்பட்ட போது ஒவ்வொரு முக்கியமான கோவில்களிலும் மாதம் மாதம், வாரம் வாரம் என்று உண்டியல் பணங்கள் சேகரிக்கப்படும். அதில் சில முறைகேடுகளும். ஏனென்றால் உண்டியல் பணத்தில் உண்டியலில் போடக்கூடிய காணிக்கைகள் தங்கமாகவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம். இதில்தான் பல முறைகேடுகள் சேகர் பாபு அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளார். அவற்றை சேகரித்த பணங்கள் எல்லாம் பண்ணை வீட்டில்தான் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சேகர் பாபு அவர்களை பொறுத்தளவிற்கு சாதாரணமாக எடை போடக்கூடாது.
திமுகவில் பாரம்பரியமாக பரம்பரையாக நிர்வாகியாகவும் மாஜி அமைச்சராக இருந்தவராகவும் சேகர்பாபுவின் வருகைக்கு பிறகு அவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு சேகர்பாபு முக்கியத்துவம் பெற்றார். திமுகவில் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களின் விசுவாசியாகவும் மாறினார். இந்த பணங்களில் எல்லாம் குறிப்பிட்ட சதவீதம் கோபாலபுரத்திற்கு சென்றதாம். அதிலும் மு.க. ஸ்டாலின் அவர்களை விட அவரது மகனுக்குத்தான் அதிக அளவு சென்றதாம். இதனால்தான் மாஜி அமைச்சரவையில் முக்கியமான இடத்தில் சேகர்பாபு இருந்தார். ஆனால் தற்பொழுது ஒரு நாள் இவர்களது ஒட்டுமொத்தமான தவறுகளும் வெட்ட வெளிச்சத்தில் வரும் என்பார்கள். அதன் அடிப்படையில்தான் சேகர்பாபு அவர்கள் இளம் அமைச்சராக ரமேஷ் அவர்கள் தாவேகாவில் பொறுப்பிற்கு வந்த 3 வாரத்தில் அனைத்து உண்மைகளையும் கண்டறிந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் தனக்கு வந்த அந்த கடிதங்களை அப்படியே புகாராக மாற்றி இவர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அதில்தான் தற்பொழுது சேகர்பாபு அவர்கள் மாதம் செல்லக்கூடிய அந்த இரகசிய பங்களாவிற்கு தற்பொழுது முழுமையான தகவலையும் சேகரித்து அனுப்பியுள்ளனர். அந்த பங்களாவில் விசாரணை மற்றும் சோதனைகள், அங்கு இருக்கக்கூடியவர்கள் யார், அந்த நிலம் அந்த பங்களா யாருடைய பெயரில் இருக்கிறது என்பதை எல்லாம் சேகரித்தாலே அங்கு இருக்கக்கூடிய பொருட்களை மீட்டெடுக்கலாம். அதன் மூலமாக அந்த பணத்தை ஏழை எளியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படலாமா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக சேகர்பாபு அவர்கள் மூலமாக மீண்டும் திமுக மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு கொண்டே இருந்தால் எதிர்வரக்கூடிய அரசியல் கழகத்தில் திமுக இப்போது இருக்கக்கூடிய இடத்தை விட 3வது இடத்திற்கோ 4வது இடத்திற்கோ செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மத்தியில் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறை விட மாஜி அமைச்சர்கள் செய்த தவறுகள்தான் ஏராளம். அதை கண்டுகொள்ளாமல் இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடையக்கூடிய ஒரு சூழலையும் அமைத்து விட்டார்கள். மேலும் சேகர்பாபு அவர்களிடம் விசாரணை நடத்தும் பட்சத்தில் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டால் அந்த பணத்தையும் நகைகளையும் கோவிலிடமே ஒப்படைக்கலாமா அல்லது மக்களின் பயன்பாட்டிற்காக பணங்களை செலவு செய்யலாமா என்பதை மக்களாகிய நீங்கள்தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். இங்கு தவறு செய்தால் அது ஆளும் தாவேகாவாக இருந்தாலும் மக்கள் அதற்கான மாற்றத்தை தான் கொடுப்பார்கள். இந்த கட்சிக்குத்தான் சாதகம் என்று கூறவே இல்லை. சேகர்பாபு தவறு செய்துள்ளார். அதற்கான நடவடிக்கைக்கு என்ன தண்டனை சேகர்பாபுவிற்கு வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.